அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. இந்த கதையை யார் வேணாலும் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற பொழுது இங்கே வந்து அதற்கான சூழல் இப்போ இல்லை. உங்களுக்கு ஒரு பேர் வந்த உடனே நிறையா தொழிலதிபர்கள், நிறைய பெரிய மனிதர்கள்லாம் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க. அது இன்றைக்கி வரைக்குமே என்னென்னே தெரியல, உங்களை பார்த்தோன்னே என் வாழ்க்கையினுடைய அத்தனையும் சொல்லும் போல தோணுச்சு அப்படிம்பாங்க. அதற்கான விஷயம் தான். அப்படி சொன்ன ஒரு கதை அது ஏற்கனவே ஸ்டோராக இருந்தது. தமிழ்நாட்டில் ஒரு பரபரப்பான ஒரு தொழிலதிபர். அடிப்படையில் நான் கருவிகளை இசைக்கக்கூடியவன், இசைக்கு தான் வந்தேன், பாடல் எழுத தான் வந்தேன். எனது கடவுள் கண்ணதாசன் தான். பாடல் எழுதவும் அந்த இசையமைக்க தான் வந்தேன். அப்போ இந்த கதைக்கு சூழல் வந்து நம்ம ஊறி எடுத்துக்கிட்ட காரணத்தினால காட்சி தன்னை நகர்த்தி கொள்வதற்காக இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் நகரணும் அப்படின்னா ஒரு 20 காட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஒரு 3 நிமிஷத்தில் சாங்காக சொல்லிட முடியும். அது நம்மளுக்கு பெரிய பாலத்தை இணைப்பு பாலமாகும். அப்படி நான் அந்த ஏற்கனவே இந்த கதை பண்ணுகிற பொழுது இந்த பாடலை பண்ணி வச்சிருந்த காரணத்தினால ஸோ கதை, வசனம், பாடல்கள், இசை, நடிப்புன்ற ஒரு விஷயத்துக்கு இப்படி பேசையில் கீழே நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அந்த பொண்ணு தான் தெரியாமல் கேட்குது, உங்களுக்கு எங்கேதான் போகுது குட்டி, அது சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்குது, நீங்களும் உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்கே, ஏய் உன் பேர் என்னப்பா பிரவீனா, ஆடி மச்சான் வச்சுக்கிறேன் அப்படின்னு. இந்த உலகத்தில் அப்பனையும் பிள்ளையும் நண்பர்கள்னு சொன்ன ஒரு ஆள் வந்தாடா. நீங்கள் ஹீரோ ஆகிட்டீங்கன்னா நிறைய கேள் ஃப்ரெண்ட் வரும்பா, உங்களுக்கு தலைக்கு மேலே தாவி குதிக்கிறவங்களுக்கு ஒரு நம்பர் நம்மளோட கொடுங்கடா அப்படிங்கிறது. ஆனால் இது வரைக்கும் ஒருத்தன் கூட கொடுக்க மாட்டாங்களாம், எந்த ஹீரோவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்பர் அவங்களே வச்சுக்கிறாங்க. அது இது மீடியாவில் இப்போ 4th எஸ்டேட் யூடியூப்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். படத்தினுடைய ப்ரொடியூசர்கிட்ட நாங்கள் சொன்னபடி இன்னும் நாட்களை குறைச்சி படத்தை ஃபர்ஸ்ட் காப்பி ஃபாஸ்ட்டாக நாங்கள் கொடுத்துக்கிறதுக்கான காரணம் அது முழுக்க இந்த கிரெடிட் கோஸ்ட் மை சன் மாபதி. அது ஒரு தந்தையாக பெருமைப்படுறேன். அவன் இருக்கிற இடத்துல சொல்லக்கூடாது. என்ன இந்த காட்டும் என்னால் எப்படின்னு பண்ண முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கடா நீ பண்ணுவேன் அப்படின்னு. முகம் அதுக்கு சரியான முகம். வயதை மூத்த ஒருவனோடு இருக்கக்கூடிய காதலியை அப்படியே கபலீகரம் பண்ணுவதற்கு சரியான மூஞ்சிரவன் மூஞ்சி. பயங்கரமான ஆள். இந்த பணத்தையும் புகழையும் நம்ம நினைச்சா மட்டும் காப்பாற்ற முடியாதா? பணமும் புகழும் பெற்றவர்களை இந்த சமுதாயம் ஒரு விதமாக ஆட்டி படைக்குமா? அப்போ சம்சாரத்தை விட சமுதாயத்துக்கிட்ட இன்னும் அதிகமாக பயப்படணுமா? ஆத்தாடி இப்படி இருக்கு. ஆண்டவனே நீ ஆள்பவன் இல்லையா? நீ வந்து பிரசன்ட் கிடையாதா, பாஸ்ட் தானா? ஆண்டவனே நீ ஆள்பவன் இல்லையா? அட இவன் என்ன உனக்கு விளையாட்டு பொம்மையா? அதில் துயரத்தை கடக்க வைத்து உயரத்தில் அமர்த்த வச்சு உருட்டி விளையாடும் சிவனாண்டி மகனே, இவன் பிறக்காமல் இருந்திருக்க கூடாதா? ஒரு இறப்பு வந்து இவன் கண்களை மூடாதா? அடமணம் மட்டும் அழுதாள் விழிகள் நீராய் ஒழுகும், இங்கு உடல் துடிக்குதடா, உயிர் கதறுதடா, கடவுள் மீது கோபம் வந்து நம்பிக்கை போகுதடா. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income, lifetime free stay at resort, 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். call 9962888888. 4th Estate தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஸ்பெஷல் இன்டர்வியூனே சொல்லலாம். ராஜா கிளி படக்குழுவினர் நம்ம கூட இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட பெரிய தூண் அப்படின்னு தான் சொல்லணும். தம்பி ராமையா சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். 4th எஸ்டேட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ நினைக்கிறேன். ஆமாம், 4th எஸ்டேட் நேயர்களுக்கு ராஜா கிளி டீம் சார்பாக தம்பி ராமையானுடைய வணக்கம். ஸோ டைட்டில் கார்டை பார்த்த உடனே இல்லை, லைக் கதை, இசை, லிரிக்ஸ் எல்லாமே நீங்க தான். அப்படி எப்படி சார்? இப்போ இந்த கதையை யார் வேணாலும் பண்ணியிருக்கலாமே அப்படின்ற பொழுது இங்கே வந்து அதற்கான சூழல் இப்போ இல்லை. கண்டென்ட் ஏதாவது தேவைப்படுது இல்லையா? இப்போ சமீபத்தியில் ஓடின படங்களுடைய மிகப்பெரிய வரிசை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, குறிப்பாக லாஸ்ட் இயர் பார்த்துட்டிங்கன்னா ஒரு டாடா, குட் நைட், ஒரு போர் தொழில். இப்போ இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்கன்னா வாழை, லப்பர் பந்து, இதெல்லாம் ஒவ்வொரு படத்தினுடைய வெற்றிக்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா இதுவரை சொல்லாத ஒரு விஷயத்தை வேறு ஒரு கோணத்தில் சொல்லியிருப்பாங்க. அது நம்ம படம் பண்ணுவது நமக்காக அல்ல, மக்களுக்காக. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, கேமரா என்பது கோயில் என்றால் லென்ஸ் என்பது தெய்வம், கேமரா என்பது தியேட்டர் என்றால் லென்ஸ் என்பது ஆடியன்ஸ். ஸோ இந்த ஆடியன்ஸை நோக்கின பயணம் தான் நம்மளுக்கு. அவர்களே இப்போ அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிற பொழுது நான் நேற்று ஆடியோ லான்ஸில் சொன்னதான்,
இந்த கதை எப்படி உருவாகுச்சு அப்படின்னா திடீர்புள்ள உருவாகலை. வாழை என்பது தம்பி மாரி செல்வராஜுக்கு அந்த கர்ணன் வெற்றி பெற்ற பிறகு எழுதின கதை அல்ல, எல்லா படத்துக்கு முன்னாலே எழுதுனது. இந்த கதை என்பது இதை போன்ற கதைகள் எனக்குள்ளே ஏற்கனவே உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள். நான் இளம் பிராயத்தில் சொல்லுவேன், பெரியவர்களை பார்த்த பொழுது அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம கேட்போம். ஏன்னா நம்மள்ட்ட பேச்சு துணைக்கு யாராவது வரமாட்டானா, போட்டு பிரட்டி எடுத்துட மாட்டாமான்னு ஏங்கி உட்காந்துட்டு இருப்பாங்களா இல்லையா? அந்த மாதிரியான அவர்கள்ட்ட போயிட்டு நம்ம உட்காந்துட்டு அவர்கள் வயசு வித்தியாசம் இல்லாமல் தன் வாழ்க்கையெல்லாம் அப்படியே சொல்லி முடிப்பாங்க கேட்குறதுக்கு. அதை போல தான் நம்மளுக்கு ஒரு பேர் வந்த உடனே நிறையா தொழிலதிபர்கள், நிறைய பெரிய மனிதர்கள்லாம் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க. அது இன்றைக்கி வரைக்குமே என்னென்னே தெரியல, உங்களை பார்த்தோன்னே என் வாழ்க்கையினோட அத்தனையும் சொல்லும் போல் தோணுச்சு அப்படிம்பாங்க. அதற்கான விஷயமா அப்படி சொன்ன ஒரு கதை அது ஏற்கனவே ஸ்டோராக இருந்தது. தமிழ்நாட்டிலும் ஒரு பரபரப்பான ஒரு தொழிலதிபர், எத்தனையோ தொழிலதிபர்கள் நம்ம பார்க்குறோம், பேசுகிறோம். என்னை விட மிகப்பெரிய உயர்ந்த இடத்துல இருப்பாங்க. நான் ஒரு கலைஞன் அப்படின்றதுனால என்னை அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவங்களே நம்மளுக்கு தெரியாது. அதனுடைய அடிப்படையில் நம்ம பக்கத்தில் உட்காந்து தனது வாழ்க்கையை பற்றி சொல்கிற பொழுது ஃபுல்லாக மைண்டில் ஏற்றி வச்சுப்போம். அப்படி ஏற்றி வச்சுருந்த கதை என்றைக்கு வடிவப்படுத்தலாம்னு நினைக்கிற பொழுது மாஸ் ஹீரோ இல்லாமல் எனது அருமை தம்பி சமுத்திரக்கனியும் நானும் சேர்ந்து நடித்த படங்கள் சாட்டையாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், வினோதய சித்தமாக இருக்கட்டும், எல்லாமே ஹிட்டு. அப்போ வினோதய சித்தத்துக்கு பிறகு என்னைக்கு மேலேயே கதை எழுதுறதுக்கு என் தம்பி சமுத்திரக்கனி மாதிரியே எல்லாரும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போ தம்பி கனி வந்து ஆந்திராவில் பயங்கர பிஸியாகிற பொழுது அப்போ நான் வந்து தனித்து விடப்பட்ட ஒரு கிளியாக இருந்தேன். அப்போ இந்த வினோதய சித்தம் கொடுத்த ஒரு பாதையை இன்னும் கொஞ்சம் அகலப்படுத்தணும்னு ஆசைப்படுற பொழுது இந்த கதையை வடிவப்படுத்தி வச்சுருந்தோம் இல்லையா? இந்த கதையை வேகமாக வளர்ந்துச்சு. வேகமாக வளர்ந்த பிறகு அப்போ நான் ஒரு நிகழ்வில் விகவ் சிங் ப்ரொடியூசர் தம்பி சுரேஷ் காமாட்சி அவருடைய படைப்பிள்ளையருக்கு நடிச்சிருக்கேன். அந்த தம்பி அண்ணே என்னென்ன வினோதய சித்தம் அண்ணே என்னை பார்த்து இப்போ செலக்ட் பண்ணி நடிங்கண்ணே, அடுத்து என்னென்ன ஐடியா பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்குது. அப்படி யோசிக்காமல் இருப்போம்மா, அடிப்படையில் எனது தாயே என்பது எழுத்து தானே. அப்போ ஒரே சந்திப்பு தான். அந்த தம்பி வெற்றிக்குமரனும் தம்பி சுரேஷ் காமாட்சி அவங்க 2 பேரும் உட்காந்து கேட்டாங்க. ஒரு 2 மணி நேரம் அந்த படத்தை அப்படி ஓட்டி காமிச்சேன். உடனடியாக ஓகே பண்ணேன். ஸோ இப்போ இதில் 2 பொறுப்பு இருக்குது. அவர் வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு விஷயம், நானும் எனது நாட்களை எனது வரக்கூடிய நாட்களை விரையப்படுத்தக்கூடாதுன்ற ஒரு பொறுப்போடு இருக்கக்கூடிய ஒரு வயசு, அந்த அனுபவம். அப்போ இந்த கதை உருவாக்குற பொழுது வாழ்வியல் சார்ந்த கதைன்றதுனால தங்கச்சி பாப்பா கேட்டதுனால அடிப்படையில் நான் கருவிகளை இசைக்கக்கூடியவன், இசைக்கு தான் வந்தேன், பாடல் எழுத தான் வந்தேன். எனது கடவுள் கண்ணதாசன் தான். ஸோ நான் கதை எழுதவும் பாடல் எழுதவும் அந்த இசையமைக்க தான் வந்தேன். அப்போ இந்த கதைக்கு சூழல் வந்து நம்ம ஊறி எடுத்துக்கிட்ட காரணத்தினால காட்சி தன்னை நகர்த்தி கொள்வதற்காக இப்போ ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் நகரணும் அப்படின்னா ஒரு 20 காட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஒரு 3 நிமிஷத்தில் சாங்காக சொல்லிட முடியும். அது நம்மளுக்கு பெரிய பாலத்தை இணைப்பு பாலமாகும். அப்படி நான் அந்த ஏற்கனவே இந்த கதை பண்ணுகிற பொழுது இந்த பாடலை பண்ணி வச்சுருந்த காரணத்தினால ஸோ கதை, வசனம், பாடல்கள், இசை, நடிப்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள ஒரே ஒரு விஷயம் என்பது இந்த படத்தில் வேறு ஒரு புதிய விஷயம் அப்படின்னா, ஓகே இது 5 மணி நேரம் எடுக்கலாம், இது 5 மணி நேரம் கூட இந்த கதை எடுக்கலாம், அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஒரு 60 வருஷ காலம் 65 வருஷ காலம் இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்த ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஒரு புத்தகத்தை நீங்கள் அப்படி பார்ட் 1 எடுக்க முடியாது. நம்மளே சொல்லியா கேப்சூல் மாதிரி சொல்லு அப்படின்ற பொழுது இது என் மகன்கிட்ட ஒப்படைக்கிறது. அவன் ஸ்கிரிப்டில் அவன் ஸ்டைல் இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே இந்த முரட்டு கதையை எப்படி ஷார்ப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவன்கிட்ட கொடுத்துட்டேன். எல்லா காட்சிகளையும் எழுதி கொடுத்துட்டேன். அவன் டக்குன்னு கிறிஷ் பண்ணான். அப்போ பண்ணி வச்சுட்டு கோடை இரட்டர் ஒர்க் பண்ணோம்னா தான் பிளான். ஏன்னா த்ரூட்டாக நான் நடிக்கிற பொழுது நானே ஆக்ஷன் கட்டு ஓடிட்டு வரும் பொழுது மூஞ்சி கொஞ்சம் அடி வாங்கிடும். அப்போ நான் கொஞ்சம் மகன்கிட்ட கொடுக்குற பொழுது அவனுக்கு வீட்டிலே இருந்து அந்த கதை அவன் வளர்கிற பொழுது கதையும் வளர்றது எல்லாம் தெரியும்ல. இல்லை தம்பி பண்ணுற பொழுது ரொம்ப அழகாக ஃப்ரெஷ்காக இருக்கின்ற பொழுது தம்பி சுரேஷ் காமாட்சி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு தம்பி வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு ஒவ்வொரு கெட்டப்புகள் மாறுகிற பொழுது இந்த படத்தில் ஒவ்வொரு கெட்டப் மாற அதற்கான ரெஃபரன்ஸு அவனுக்கான யூத் சரியான ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவனே தேட ஆரம்பித்தான். ஒவ்வொரு காட்சியும் எப்படி புதுசாகிறது, மக்களை வந்து கையில் ஒவ்வொருத்தரும் சைத்தானோட உட்காந்துட்டு இருக்கிறான், கொஞ்சம் போரடிச்சா கூட திரும்பிடுறான், படம் முடிஞ்சவனை கூப்பிட்றா அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ இதை தொடாத அளவுக்கு நம்ம வந்து அவர்களை தொடணும். அந்த யுக்தியை தம்பி கையில் எடுத்துக்கிட்டான். ஸோ படம் இன்றைக்கி பார்த்துட்டாங்க, ரொம்ப சிறப்பாக வந்திருக்குது. ப்ரொடியூசர் அவர் ஆஃபீஸில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு என்னை பேட்டி கொடுக்க சொல்கிறாருன்னா அப்போ படத்தையும் பார்த்துட்டுனா அப்போ நல்லா வந்திருக்கு தானே அர்த்தம். ஆக்சுவலி என்னன்னா, நீங்கள் நிறைய டேரக்டர்ஸோட டேரக்ஷனில் நடிச்சிருக்கீங்க சார், நீங்கள் நிறைய பேரை நடிக்க வச்சுருக்கீங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் பையன் வந்து உங்களுக்கு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது எப்படி இருந்தது? ஒரு ஒரு விதமான ஒரு உடம்புக்குள்ளே ஒரு 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 ஜில்லு தானே. ஒரு மகனுடைய வித்தைகளை தந்தைகள் ரசிப்பாங்க, தந்தையினுடைய வித்தையை மகன் ரசிப்பான். இது 2ம் எதில் சாத்தியம் அப்படின்னா
கலை உலகத்தில் சாத்தியம், அரசியல் உலகத்தில் சாத்தியம். ஆஹா, என்னை விட இந்த மகன் பிரமாதமாக பேசுகிறாயா அப்படின்னு ஒரு தந்தையாக இருக்கக்கூடியவர் மகன் அரசியல் பார்க்கலாம். அப்போ மகனார் அத்தாடி அப்பா எப்படி பேசுகிறாரு, அவர் பேரை நம்ம கெடுத்துடக்கூடாது என்று மிகப்பெரிய ஒரு பொறுப்பில் இவனும் ஹோம்ஒர்க் பண்ணி தனது விஷயத்தை வளர்த்துப்பான். இது அரசியல் உலகத்திலும் சினிமா உலகத்திலும் மட்டும்தான் இது சாத்தியம். இந்த படத்தில் ரெண்டுமே நடந்திருக்கு. நான் அவனை பார்த்து பரவாயில்ல இவன் தப்பிச்சுக்குவான் அப்படின்னேன். ஆமாம், அவன் பரவாயில்ல அப்பா இந்த படத்தை காப்பாற்றி கொடுத்துருவாரு. ஸோ மாற்றி மாற்றி ஒரு நம்பிக்கையின் பேரில் உருவான ஒரு படம் அப்படின்னே எடுத்துக்கலாம். ஸோ பிரவீன், நீங்கள் உங்களை ஆக்சுவலி ஆண்ட்ரூஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே வந்து கண்டக்டராக அறிமுகமாகி இப்போ அடுத்து சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு போவீங்க அப்படின்னு வேற வாழ்த்திருக்காரு. ஸோ உங்களுக்கு இந்த படத்தில் நடிச்ச அந்த அனுபவம்? இப்படி பேசல கீழே நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அந்த பொண்ணு தான் தெரியாமல் கேட்குது, உங்களுக்கு எங்கேடா போகுது புத்தி, அது சூப்பர் ஸ்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்குது, நீங்களும் உட்காந்து ஆட்டிக்கிட்டு இருக்கே, ஏய் உன் பேர் என்னப்பா பிரவீனா, ஆடி மச்சான் வச்சுக்கிறேன் அப்படின்னு. இதுதான் இப்போ நம்ம பதிலே சொல்லுதல் இப்படியே முடிச்சிடும். ஸ்பாட்ல இப்படிதான் பஞ்சு சாருக்கு நீங்க அல்டிமேட்டா வந்துகிட்டே இருக்கும். நீங்க உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பேச இருந்தால் போதும், அவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்காத பஞ்சுலாம் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் செட்லேயும் இருக்கும். இது எப்படின்னா எல்லாமே வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ராக்டாக டெக்னீஷியனாக நம்ம ஒர்க் பண்ணுறதுனால எல்லாருமே நம்ம நண்பர்கள் தான் கூட இருக்காங்க. எல்லாமே ஆண்ட்ரூஸாக இருக்கட்டும், மாலிகா இருக்கட்டும், சாரா இருக்கட்டும், உமாபதியாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுமே நம்ம நண்பர்கள் தான். அதனால ஒரு 10 வருட காலம் இந்த சினிமா நம்ம இது உலகத்தில் அப்பனையும் பிள்ளையும் நண்பர்கள்னு சொன்ன ஒரே ஆள் வந்தாடா. நேற்று உமாபதி அண்ணன் சொல்லலையா, அண்ணன் வந்து சார் வந்து சமுத்திரகனி என்ன தம்பின்னு சொல்லுவாரு, நான் வந்து அண்ணன் சொல்லுவேன். என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்லயே அந்த ஒரு பாண்டே பெரிய விஷயம். அப்பாக்கும் பிள்ளைங்க இருக்கக்கூடிய அந்த பாண்டு தான் நம்மள அந்த மாதிரி. நீங்க அந்த ஜெனரேஷன் எல்லாத்தையும் வந்து எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சமுத்திரகனி அதை எப்படி பாக்குறாரு அண்ணன், ஓ அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், இங்கே இப்போ ஃப்ளைட் பிடிச்சி ஆந்திரா போயிடுறாருல, அதே மாதிரி ஓ அண்ணன் அப்படின்ற இடத்துலையும் தன்னுடைய அணுகுமுறையை கரெக்டாக வச்சுக்கிறாரு. அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது. தம்பிக்கின்ற பொழுது இடைவெளியை சுருக்கடா வாடா மகனே அப்படின்றாரு. அந்த அனுபவம் கொடுக்குறது அந்த மாதிரி போகும்போது நமக்கு என்னன்னா ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் பழக வேண்டியது. அப்போ நம்மளை எதிர்பார்க்காம நம்மளை அவங்க ரசிப்பாங்க, நம்ம அவங்கள ரசிப்போம். அந்த ஒரு விருப்பத்தின் பேரில் அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் தான். பட் அதுக்காக நம்ம வந்து அதை நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வேலையை கரெக்டாக அந்த படத்தில் பண்ணியிருக்கிறன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது அவர் சாருடைய கைடன்ஸு, அவங்களுடைய உமாபதியோடைய டைரக்ஷன்ஸு, ஸோ எல்லாமே ஒரு ஈஸி கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும்போது நமக்குள்ள ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஒரு நமக்குள்ள ஒரு என்ன சொல்ற நம்பிக்கை, நமக்குள்ள அது நல்லா பண்ணுறோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும்ல. அந்த ஒரு பயோபிக் மாதிரியான கதைன்ற பொழுது என்னப்பா, மொத்தமாக முகம் தெரியாத நடிகர்கள் இருந்தால் கூட ஆடியன்ஸுக்கு கனெக்டுக்கு பிரச்சனையாகும். நீங்கள் 2 மணி நேரத்தில் ஒவ்வொரு புது ஆர்டிஸ்டையுமே அந்த காலத்தில் பார்த்துட்டிங்கன்னா 2 டபுள் ஹீரோயினா ஒன்று ரெஜிஸ்டர்டாக போடுவாங்க, ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் போடுவாங்க. இல்லாட்டி 2 மணி நேரத்துக்குள்ள நம்மளே 7 நாள் பழைய 8வது நாள் தான் ஓமே தான் கார்த்திகாவா, ஓமேர் அகல்யாவா, இன்னையிலேருந்து மனப்பாடம் பண்ணிக்கிறேம்மா. ஓ ரவுண்டு மண்டை, ஆமாம் கழுத்து வரைக்கும் கூந்தல் இருந்துச்சுன்னா கார்த்திகை, ஓகே ஒல்லி மண்டை, அந்த ரெடிமேட் கூந்தல் வச்சுருந்துச்சுன்னா அகல்யா. ஓ இல்லை சார் இப்போவும் மாற்றி தான் சார் சொல்கிறீங்க, அதுதான் சார் அகல்யா. என்னடா இவ்வளோ குழப்பம் இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது அவன் 1000 பிரச்சனையோட தேட்டருக்கு வர்றாங்க பிள்ளைங்க. அப்போ வருகிற பொழுது ஒவ்வொரு கேரக்டரையும் நாங்கள் மனப்பாடம் பண்ணணுமாங்க, அதுக்காக தான் தெரிஞ்ச ஆளுகளை போடுறது. ஆனால் இந்த மாதிரியான பயோபிக் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு கடம், இந்த வாழையாக இருக்கட்டும், இல்லை இப்போ நம்ம சொன்ன படங்களாக இருக்கட்டும், சமீபத்திலோட மிகப்பெரிய முரட்டு கலெக்ஷன் கொடுத்த அமரன் படமாக இருக்கட்டும், அப்போ அங்கே ஒரு கதாபாத்திரம் இப்போ ஒரு சீன் 2 சீனுக்கு மட்டும்தான் அப்படி வந்து உட்காருவாங்க. இது இன்னாரை சம்மந்தப்பட்ட கதை, ஓ இது இவர் அப்படின்றது ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். இப்போ இவர்கள் பெயர் தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த கேரக்டர் உள்ளுக்குள்ள வந்துடும். ஓ இதுதானா ஆண்டனி, இதுதான் நீர்மேகமா, இதுதான் அப்படின்னு. இதில் எனக்கு என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, இந்த அன்பு தம்பி சுரேஷ் காமாட்சியினுடைய ஆளினால் தம்பி, இளம் வயதில் நிர்வாகத்திறன் கொண்டவன். இவன் இது இல்லைனா இவன் எப்படியும் பிழைச்சிக்க வேண்டான்னு சொல்லும்ல, அது மாதிரி இவெல்லாம் எப்படியும் பிழைச்சிக்கிறவன். ஆனால் நான்லாம் இப்படி தான் பிழைச்சிக்க முடியும். அந்த மாதிரியான கொண்ட பிள்ளை. எனக்கு ஒவ்வொரு கேரக்டர் நான் இப்படி தான் வடிவப்படுத்திட்டேன். என் மகன் நேற்று சொன்னது மாதிரி அப்பா வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டார், இது இந்த மாடுலேஷன், இது இந்த ஸ்டைலு, இது இன்னும் இப்படி தான் பேசும் அப்படின்னு. அது 80% எனக்கு இது அதை அப்படி அதை மாதிரி மகன் கேரக்டர் எனக்கு வந்து இதில் பெரிய அவன் தான் பேஸ். அந்த அப்போ மகன் கேரக்டருக்கு தம்பி 2 பேர் அனுப்புகிற பொழுது நீ படத்தை பார்க்கணும்னு சொல்லி இங்கே சொல்லிட முடியாது. ஒரு குழந்தை வடிவில் கொலைகாரன்னு ஒரு முகம் வேணும். ஸோ ஒரு சாஃப்டார் இவனும் அப்படின்னு ஒன்று வேணும். அதற்கான ஒரு முகம் தேவை. ஸோ அந்த வகையில் அவன் மீது ஏற்கனவே எந்த இமேஜ் படிவமும் இருக்கக்கூடாது.
ஒரு ப்ரிடிக்ட் பண்ணிடக்கூடாது. இந்த கேரக்டர் இப்படி தான் அந்த இடத்துல டேக்கப் ஆகுன்ற ப்ரிடிக்ட் பண்ணிடவே கூடாதுன்ற மாதிரியான ஒரு கேரக்டர் தேவைப்படுகிற பொழுது தம்பி வந்தான். வெல் எக்ஸலண்ட் டேலண்டடான பிள்ளை அவன். அப்போ நம்ம அசோசியேட் ராம்போ ராஜ்குமாரோடைய மகன் தம்பி நவகாந்த், என் மகன் எல்லாம் மேலே நம்ம அலுவலகத்தில் மாடியில் கொண்டு போய் ஒர்க் ஷாப் பண்ணுற பொழுது இந்த கொண்டு வந்து காமிக்கிற பொழுது ஈஸியாக கனெக்ட் ஆகிட்டான். அப்படி தான் இவன் மகனாக உள்ளே வந்தது. அப்படிதான் ப்ரொடியூசர் சொல்லிட்டார், உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் யாரை வேணாமல் வச்சு பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ ஒரே ஒரு விஷயம், பயோபிக்கில் இஷ்டத்துக்கு நம்ம கூப்பிட்டா எல்லா நடிகர்களும் வந்துட போகிறாங்க, பெரிய விஷயம் கிடையாது நம்ம அந்த அணுகுமுறைக்காக. ஆனால் இங்கே ஒரு வாழ்வியல் வேணும், அந்த யதார்த்தம் வேணும், அதில் ஒரு உண்மை வேணும். ஒரு மாஸ் கமர்ஷியல் கதை கிடையாது. இது கமர்ஷியல் இருக்கும், ஆனால் கமர்ஷியல் கதை கிடையாது. புரியுது. ஓகே, ஸோ ஆண்ட்ரூஸ், உங்களை ஆல்ரெடி எல்லாருமே வந்துட்டு ஏழ்ற அப்படின்னு தான் செல்லமாவே கூப்பிடுவாங்க. ஸோ இந்த படத்துல நீங்க என்னெல்லாம் ஏழ்ற பண்ணீங்க? இந்த படத்தில் 7.5 பண்ணலங்க. நான் பாட்டுக்கு வந்து படம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன விஷயங்கிறது தெளிவாக தெரியும். பட் இந்த படத்தில் ஒரு கனெக்ட் அப்படின்னா எப்பொழுதுமே வந்து ஒரு கல்யாணத்தில் இன்னொரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு படத்தில் தான் அண்ணன் நம்மளை பார்க்குறாரு. செம்பிங்கிற படத்தில் அண்ணனோட சேர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அந்த எக்ஸ்பீரியன்ஸு கிட்டத்தட்ட ஒரு 65 நாள் பஸ்ஸுக்குள்ளே அண்ணனை பார்க்குறேன். பஸ்ஸுக்கு வெளியில் அந்த கேரக்டர் இருக்கும்போது வேறு மாதிரி இருக்காரு, கேரக்டராக கண்டக்டராக மாறும்போது ஒரு கேரக்டராக இருக்காரு. அவர்கிட்ட வந்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம சேர்ந்து ஒரு காம்போ ஒரு சில விஷயம் நடக்கும்போது அவருக்கு ஒரு விஷயம் பிடிபடுது. அப்போ மனசில் பட்டு ஒரு விஷயம் சொல்ல, தம்பி செல்லக்குட்டி அடுத்து ஒரு படம் பண்ணுறேன்டா, ரெடியாக இருக்குது கதை எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவருடைய ஸ்டைலில் அண்ணன் வந்து அந்த கதையை அப்படியே ட்ராவல் பண்ணும்போது சொல்லிட்டு இருக்காரு, காரில் வண்டிகளில் போகும்போது. அப்போ வழக்கமாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த கேரக்டரா இது நீ படம் நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லி சொன்னார். அது உண்மைதான். எனக்கு வழக்கம் போல் அந்த படப்பிடிப்பு முடிஞ்சது, எல்லாம் படத்துக்கு கிளம்பணும், முடிஞ்சு போச்சு. அந்த படம் வெளிவந்தது. நாங்கள் நடித்த சில பல காட்சிகள் வரவே இல்லை, அது வேறு விஷயம். என்னென்னு அதை வச்சுக்கிறோம். இல்லைப்பா, அதை தாண்டி என்ன விஷயம் அப்படின்னா, அதை தாண்டி இப்போ அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் போய் அண்ணன் 2-3 படம் அடுத்து நடிச்சுட்டு அடுத்து இவருடைய படம் அப்படின்னு வரும்போது திருப்பி கரெக்டாக அதை ஞாபகம் வச்சு நான் நினச்சேன், அண்ணன் எவ்வளோ பிஸியாக இருக்காலும் அந்த ஃப்ளோவில் சொல்லியிருக்காரு அப்படின்னு நினச்சா திருப்பி அதே மாதிரி ஃபோன் பண்ணி, செல்லக்குட்டி தம்பிட்டையும் கேட்டேன்டா, உமாபதியும் சொன்னான், அண்ணன் சரியாக இருப்பாருன்னு சொல்லிட்டான்டா, நீ வராடா தம்பி அப்படின்ட்டாரு. அண்ணே இருங்கண்ணே அப்படின்னு சொல்லி கிள்ளி பார்த்துக்கிறேன்னு சொல்லி கிள்ளி பார்த்து அண்ணன் சொன்னது உண்மைன்னு சொல்லி அப்படியே வந்து உள்ள களத்தில் இறங்கினது அந்த ராஜா கிளியில் அண்ணனோட ஐக்கியமானது. ஸோ ஒவ்வொரு நாளுமே அவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. அண்ணனுடைய ரைட் ஹேண்டாக நாங்கள் நடிச்சிருக்கிறோம் ஒரு 3 பேர். நான் மெயினாக வந்து ஃபஸ்ட்டு ரைட்டு எங்கள் அண்ணன் வெற்றி குமரன் அண்ணன், என்னுடைய அருமை சகோ. அடுத்து நான், அடுத்து மாலிக், அவர் வந்து வெற்றி குமரன், நான் வந்து ஆண்ட்ரூஸ், இவர் மாலிக். ஆனா எங்க அண்ணன் அதுல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காரு. ஆக்சுவலி அது கேள்விப்பட்டேன், எல்லாரும் பெரிய வந்துட்டு ஒரிஜினல்ல இருந்து மாத்தி வேற வேற அடையாளங்களை வந்து படத்துல கொடுத்திருக்காரு, வேற வேற அமைச்சு விட்டாரு அண்ணன். அது அண்ணன் நீங்க தானே சொல்லணும், அது சொல்லுங்க. இதெல்லாம் ஒரு நமது முந்தின தலைமுறை அல்லது மற்ற மிகப்பெரிய சாதனையாளர்கள் பண்ண அந்த ரூட்டு தான். இப்போ பம்பாய் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, நாசர் சார் ஒரு முஸ்லீம் மார்க்கத்தை சேர்ந்தவர், அவர் பிராமினா பண்ணியிருப்பார். கிட்டி சார் வந்து ஒரு அந்தனர் விஷயத்தை சேர்ந்தவர், அவர் எதுவாக பண்ணியிருப்பார். அதுக்கு முன்னால் அந்த 7 நாட்கள் அம்பிகா மேடம் வந்து மலையாளி, பாக்கியராஜ் சார் வந்து கோயம்புத்தூர், நமது பச்சை தமிழர். அந்த படத்தில் பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து மலையாளியாக இருப்பார், அந்த அம்மா வந்து. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது ஒரு பெரிய பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது. மேலெழுந்த வாரியாக படைப்பாளிகளுக்கு, சிந்தனைவாதிகளுக்கு, கருத்துக்களை தெரிவிக்க ஆசைப்படுகிறவர்களுக்கும் இப்படியெல்லாம் யோசிக்கணுன்ற ஒரு விஷயத்தை வரும் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக. அதனால் நீ சொல்லுவோம் கேரக்டர் ஒரிஜினல் பேர் சொல்லு. என்னோட பேர் மாலிக். ஆக்சுவலி நான் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டராக உள்ளே வந்தேன். ஃபஸ்ட் நாள் நானும் பிரவீனும் தான் போயிட்டு அண்ணன் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், இதெல்லாம் நீடு இருக்கும்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் தாடிலாம் வச்சுருந்தேன். பேசி எல்லாம் முடிச்சிட்டோம். அண்ணன் அந்த ஃப்ளோலே நாங்கள் எல்லாம் அப்படியே டைம்னாக உட்காந்துட்டோம். தம்பி நீ என்னடா பண்ணுற அப்படின்னாரு. இல்லைண்ணா நான் வரும்போது வந்து இந்த நடிப்பு பண்ணணும், நடிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன். காலப்போக்கில் நான் வந்து அந்த ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டர் இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது. இப்போது ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சர்வைவலுக்காக அந்த விஷயம் பண்ணோம். அப்புறம் இப்போது ஆர்டிஸ்டாக ட்ரை பண்ணோம். இதே நான் உன்ன மாதிரி ஒருத்தனை வந்து இந்த கண்ணு இந்த மாதிரி இருக்க உன்னை ஒரு கேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், நீ அதை பண்ணு அப்படின்னாரு. ஆனால் நீங்கள் சொல்றீங்களா, எனக்கும் அதே மாதிரி தான் அண்ணன் சொன்ன மாதிரி தான் நானும் கேள்விப்படுறது. நிஜமாவே சொல்றாரு அவர் அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன சொல்றீங்க. இல்லடா நீ வந்து அது ரிவீல் பண்ண வேணாம், உனக்கு சைலண்ட் தான் கேரக்டர், ஆனால் ஒரு இடத்துல நீ பஸ்ட் அவுட் ஆக அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். நல்ல விஷயம், நான் கண்டிப்பாக பண்ணுறேன்னு.
அவர் எல்லாருமே அட்மையர் பண்ணுறாரு. ஆமா, முதல் விஷயம் வந்து ஒருத்தர் வந்து என்ன உச்சத்துக்கு போகிறானோ நம்ம கூட இருக்கவங்கள வந்து அட்மையர் பண்ணுறதும் அவங்கள வந்து அடுத்த லெவலுக்கு கூட்டு போகணும் அப்படின்ற நினைக்கிறது வந்து அண்ணங்கிட்ட வந்து நான் இந்த பழகின ஒரு 2 வருஷத்தில் நான் அதை பார்த்துக்கிட்டேன். நான் அதுக்கு முன்னாடி அவர் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். என்னடா பாப்பா, நம்மளுக்கு வந்து வாழ்க்கை என்பது ஒரு இடத்துல முடிய போகுது. நம்ம மனைவி நம்ம குழந்தைகள் மட்டுமே சந்தோஷப்படுத்திட்டு காலத்தின் உடைப்புக்காக மேலே செல்வது என்பது வாழ்க்கை இல்லை. அது பிச்சைக்காரனாக தான். வடபள்ளி வாசலில் பிச்சைக்காரன் உட்காந்துருப்பான், தட்டு குளிக்கிட்டே இருப்பான். அதே காலையில் சாப்பிட்டு எதுக்கிடாது, நாங்கள் வீட்டில் பொண்டாட்டி இருக்குங்க. பொண்டாட்டி பிள்ளைக்காக தான் எல்லாருமே வாழ்கிறான். ஆனால் பொண்டாட்டி பிள்ளைக்காக மட்டுமே வாழ்கிறது என்பது வாழ்க்கையாக இருக்குமா? நிறைய பேர் வாயை பொழந்து 80 வயசில் கிடக்கிற பொழுது 4 பேரை வந்து இந்த ஐயா எங்களுக்கெல்லாம் என்ன பண்ணால் தெரியுமா அப்படி சொன்னால் அந்த நாளைக்கு காலையில் கிளம்புறது இன்னும் ஒரு 5 நாள் இழுக்கும் அப்படின்னு. இதுக்கு தான் ஆசைப்பட்டு தான் மனிதன் வாழ்கிறது. இன்னைக்கு இந்த நாளை இந்த நிமிடத்தை சந்தோஷமாக கழிச்சணும் அப்படின்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாமே. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள் பெருசா யாரும் யோசிக்க மாட்டாங்கல்ல சார். அது பர்టిక్యులர்லி சினிமா அது இண்டஸ்ட்ரி. காலம். ஆமாம், காலம். சில பேர்ப்பா காலத்தின் கரங்கள் சில பேர் பிடரியை தடவி விட்டு போகும், சில பேர் தட்டி விட்டு போகும், சில பேர் தான் குத்தி விட்டு போகும், சில பேர் குத்தி கிழிச்சிட்டு போகும். நம்மளை காலத்தின் கரங்கள் குத்தி கிழிச்சிட்டு போயிருக்கிறதுனால நிறைய உள்ளே சேர்ந்துருக்கு. நம்ம வாங்கின வழியை இந்த பிள்ளைகளாம் வாங்கக்கூடாது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துச்சுன்னா ஒரு ஓரத்தில் நினச்சி பார்த்தா அது எனது அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்குன்றது நம்புற வேணாம், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த பிள்ளையெல்லாம் சினிமா நடித்து இப்போ எந்த பின்புலம் இல்லாமல் ஒரு வந்திருக்கான். இப்போ எனக்கு மகனாக நடிச்சிருக்கான் அப்படின்றது நான் எங்கே இதை உணர ஆரம்பிச்சேன்னா, இந்த மைனா, சாட்டை, கும்கி, கதை திரைக்கதை வசை இயக்கம் நிறைய படங்களில் ட்ராவல் பண்ணுற பொழுது நிறைய புதுமுகங்களோட நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நான் அதனால தான் என்ன தம்பிராம அது நான் இன்றைக்கி ஓரளவு நான் உற்சாகமாக இருக்கிறேன் அப்படின்னா அவர்களெல்லாம் நான் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவர்கள் போய் கோயிலையோ மசூதியிலையோ சர்ச்சிலையோ வணங்குற பொழுது அந்த ப்ரேயரில் எனது பெயரும் நான் வந்துட்டு போகிறேன். அதனுடைய விஷயந்தான் அப்படி நம்புகிறேன். அதெல்லாம் இல்லையாப்பா, அது உண்மை. ஆமாம், அது நான் அத்தனை புதுமுகங்களோட வந்திருக்கிறேன். அவர்களாம் நல்ல பெரிய என்னை விட உயர்ந்த நிலைக்கு போயிட்டுருக்காங்க, சூப்பராக இருக்காங்க ரொம்ப. ஆமாம் ஆமாம், அவர்கள்ட்ட மட்டும் இந்த மாதிரியான பசங்க வளர்கிற பொழுது மட்டும் சொல்லுவேன், எப்பா நீங்கள் ஹீரோ ஆகிட்டீங்கன்னா நிறைய கேர்ள் ஃப்ரெண்டு வரும்டா, உங்களுக்கு தலைக்கு மேலே தாவி குதிக்கிற பொழுது ஒரு நம்பர் நம்மள்ட்ட கொடுங்கடா அப்படிங்கிறது. ஆனால் இது வரைக்கும் ஒருத்தன் கூட கொடுக்க மாட்டேங்கிறான், எந்த ஹீரோவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்பர் அவங்களே வச்சுக்கிறாங்க. வீட்டுக்கு தெரியுமா சார்? அது இது மீடியாவில் இப்போ 4th எஸ்டேட் யூடியூப்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு அது முடிக்கும்போது அண்ணன் சொன்ன மாதிரி இதுதான் மேட்ரு. நம்ம எல்லா மக்களும் ப்ரேயர் பண்ணுறாங்கல்ல, அதை தாண்டி அதனுடைய பிளஸிங் தான் இங்கே அமைச்சு விட்ருக்காரு. எப்படின்னா வெற்றிக்குமரனை தூக்கி என்ன பண்ணார், ஆண்டனி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரமும், ஆண்ட்ரூஸை தூக்கி ஷாகுல் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தையும், இங்கே வந்து மாலிக்கு தூக்கி நீர்மேகம் அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தை போட்டார். ஆனால் என்னென்ன அதாண்டா ட்விஸ்ட்டு, வாடா போலானா 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 அப்படின்ட்டாரு. அது யதார்த்தமான விஷயம், அப்படியே அவ்வளோ அழகாக அமைஞ்சது. அது என்னன்னா இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர்கிட்ட நாங்கள் சொன்னபடி இன்னும் நாட்களை குறைச்சி படத்தை ஃபர்ஸ்ட் காப்பி ஃபாஸ்ட்டாக நாங்கள் கொடுத்துக்கிறதுக்கான காரணம் அது முழுக்க இந்த கிரெடிட் கோஸ்ட் மை சன் உமாபதி. அது ஒரு தந்தையாக பெருமைப்படுறேன், அவன் இருக்கிற இடத்துல சொல்லக்கூடாது. பட் எனக்கு இந்த படத்தில் படம் முழுக்க நம்ம இன்றைக்கி ஓரளவு அழகாக இருக்கேன், ஆக்டிவாக இருக்கார், துருதுருப்பாக இருக்கார் அப்படின்னா நானே இயக்குற வேலையும் இருந்திருந்தேன்னா சாத்தியமே கிடையாது. நாட்கள் இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிருக்கும். அப்போ இந்த ப்ரொடியூசருக்கு 2 விஷயம், இந்த சென்ட்ரு கதாபாத்திரம் ஆக்டிவாக துருதுருப்பாகவும் இருக்குது, எந்தூசியாஸ்டிக்காக இருக்குது ஃபேஸு, த சேம் டைம் நம்பர் ஆஃப் டேஸும் கரெக்டாக இருக்குது அப்படின்றது. அதை தாண்டி நான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் சொல்ல முடியலை. இந்த படத்துக்கு லொக்கேஷன்ஸ் அப்படி தாரை வாரத்துக்கு கொடுத்தாங்க. இந்த கதையை வந்து ஒவ்வொரு லொக்கேஷன் கேட்குற பொழுது டக்குன்னு வந்து அமைஞ்சது. அதனால இந்த படம் இவ்வளோ பெரிய ரிச்சாக இருக்குது அப்படின்றது காரணம் ஹுமாயூன் கொடுத்த கல்லூரியாக இருக்கட்டும், இந்த நோபல் குறிப்பு கொடுத்த கும்பகோணத்தில் கொடுத்த பெரிய பங்களாவாக இருக்கட்டும், அந்த பஸ் இருக்கட்டும், அங்கே ஒரு பெரிய கும்பகோணத்துலாம் எவ்வளோ பெரிய லொக்கேஷனை தாரை வார்த்து கொடுத்தாங்க. இந்த லொக்கேஷன் கிடைக்கிறது என்பது அவ்வளோ சுலபம் கிடையாது. சென்னையில் அந்த ஜவுளி ஸ்கில்ஸ், சென்னையில் அந்த ஜவுளி, ஆமாம் அதெல்லாம் இதில் வந்து இது மாதிரி தான். இந்த மாதிரி பாப்பாக்கெல்லாம் சினிமாவுக்கு வந்துட்டு வாழ்க்கை முழுக்க அப்படியே இருக்குன்னு ஆசைப்பட மாட்டாங்க. வெறி பிடிச்சி ஏதாவது ரூட்டுக்கு டைமிங் ஃபில்லப் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த படத்தில் படிச்சுட்டு இருக்க அந்த ஸ்வேதாவா இது வரைக்கும் அதில் மனப்பாடம் பண்ண முடியல. அந்த ஆமாம், நேற்று உங்களை மாதிரியான ஒரு கேட்டாங்க, ராஜா இங்கே கிளிகள் இங்கே கேட்டாங்க. இந்த 2 கிளி இங்கே இருக்குது, இந்த 2 கிளி பறந்து போயிடுச்சு அப்படின்னு. அது மாதிரி 4-5 கிளி இதில் இருக்குன்ற பொழுது அதில் எல்லாருமே நான் ஒரு 10 நிமிஷம் அனுபவம் தான். ஒரு 10 நிமிஷம் பேசுகிற பொழுது அவங்கள்ட்ட எக்ஸ்பிரஷன் வருதா, மாடுலேஷன் வருதா, ஸ்டேஜ் பேர் இல்லை நம்மளோட கேரக்டரை காப்பாற்றிடுவாங்களான்னு அந்த அனுபவம் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துரும். இது 20 பேர் உட்கார வச்சா கூட அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் பேச விட்டு இப்படியே உட்காந்து பார்த்தோம்னா அது அனுபவம் கொடுக்குறது தான், வேறு ஒன்றுமே கிடையாது.
வாழைன்ற ஒரு படத்தில் தன் ஊர் தன் பிள்ளைகளை வந்து அந்த வாழ்வியலோடு கொண்டு வந்து பார்த்தா பிரமிச்சு பார்த்தேன் அந்த 2 பசங்களையெல்லாம். அப்போ அவனுக்கு தெரியும்ல. அதையும் போல தான் இந்த படத்தில் எல்லாருமே. இந்த கிரிஷ் அற்புதமான சிங்கர், உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு இல்லை ஒரு அண்ணே இந்த காட்டு என்னால் எப்படின்னு பண்ண முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்குடா நீ பண்ணுவேன் அப்படின்னு. உன் முகம் அதுக்கு சரியான முகம். வயதை மூத்த ஒருவனோடு இருக்கக்கூடிய காதலியை அப்படியே கபலீகரம் பண்ணுவதற்கு சரியான மூஞ்சி அவன் மூஞ்சி. பயங்கரமான ஆள் இல்லை அது. ஆமாம், நீ படம் பாருங்க அப்போ தான் தெரியும். அப்போ அந்த கிறிஷோட கேரக்டர் வந்து பார்த்துட்ட உடனே பார்த்துட்டு எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் இன்னொரு எஸ்.ஏ. சூர்யா வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த படம் வந்தவர்கள். எனது ஆசை எல்லாம் எப்படி இல்லை, என்னை இறைவன் பார்த்துக்கொள்வான். என்னால் சுரேஷ் காமாட்சியால் இந்த படத்தால் புதிதாக வந்தக்கூடிய கதாபாத்திரங்கள் அடுத்த படம் கிடைச்சிருச்சு பிஸி ஆகிட்டேன்னா எனக்கு கதவை சாத்திட்டு 2 சொட்டு கண்ணீர் விடுவேன். இறைவா சந்தோஷமாடான்னு. அந்த படத்தை பார்த்தாங்க சார், எனக்கு ஒரு அங்கேருந்து அழைப்பு வந்து சார் படத்தை பார்த்துட்டாங்கன்னே எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சுன்னு. படத்தை பார்த்தாங்கன்னே அதே சம்மந்தப்பட்ட அந்த பெண்களாக இருக்கட்டும் கிரிஷாக இருக்கட்டும், இந்த படத்தை பார்த்த உடனே எனக்கு அழைப்பு வந்துச்சு, 2 வாய்ப்பு கிடைச்சிருச்சுன்னா இங்கேருந்து வணங்க. அதான் ஒரு பெரிய படத்தோட வெற்றி இல்லையா, பெரிய வெற்றி. இன்னொரு கூட இருக்கும்போது நடிப்பு மட்டும் கற்றுக்கல, நிறைய மாரல்ஸ் இது மாதிரி கற்றுக்கிட்டே இருப்போம் அண்ணன்ட்ட பேசும்போது. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஃபன்னு செம்ம ஜாலியாக பேசுவாங்க. வாழ்வியலை சொன்னார் பாருங்க, அவரை விட வயது மூத்தவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்பேன், போட்டு வாங்குவேன். அப்போ அந்த விஷயம் வரும்போது அதை உள்வாங்கிட்டு நாங்கள் இப்போ நாங்களாம் பார்க்கும்போது என்னென்னா நாங்கள் அண்ணன்ட்ட வந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கிறோம். சொல்லி அதாவது ஜாலி ஹாப்பியாக அதை தாண்டி இந்த விஷயத்தை கற்றுக்கோ, இது உனக்கு நுணுக்கும். அப்போ நம்ம இப்போ பிரவீன் நாளைக்கு ஒரு பெரிய ஹீரோ வந்தார்னா அவர் நம்மளை வந்து உள்ள நம்மளை மாதிரி அடுத்தடுத்த ஆட்களை உள்ள நட சொல்லி இந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்குறாரு எங்களுக்கு, அவ்வளோதான். ஸோ அதையும் அப்படியே யதார்த்தமாக கற்றுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா டைரக்டர் உமாபதியை நம்ம இந்த இடத்துல சொல்லி ஆகணும். ஏன்னா அப்பா பிள்ளை அப்படிங்கிற ஒரு உறவில் அவங்க வந்து அதை தாண்டி டேக்கில் போகும்போது பக்காவாக இருப்பார். எங்ககிட்ட இது வரைக்கும் நான் பார்த்ததில் ஒரு 2-3 படம் தான் நான் நடிச்சிட்டு இருக்கிறேன். நான் இது 3 படம், மூணாவது படம். டைரக்டர் இவ்வளவு கூலான ஒரு டைரக்டரை பார்த்ததே அப்படின்னு சொல்லுவாங்களா, டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஒரு இது வேணும்னா எல்லாருமே அந்த டார்லிங் அப்படின்ற ஒரு டார்லிங் பண்ணிடலாம் என்னோட ரைட்டு, ஓகே ஓகே ஓகே. அப்போ நமக்கு என்ன செம்ம பூஸ்டாக இருக்கும். ஓகே திருப்பி வாங்க டெக்னீஷியன்ஸ் இவங்களே இவ்வளோ தூரம் உள்ளே இறங்கும்போது வாடா பண்ணுறான்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுத்து உள்ள நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு எல்லாம் காரணம் டைரக்டர் உமாபதியுடைய கடுமையான ஏன்னா ஒரு படத்துல வந்துட்டு ஒரு சீனியர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்க கிட்ட போய் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்றதாகட்டும், அவங்க கிட்ட இருந்து ஒரு இமோஷன்ஸை இமோட் பண்றதாகட்டும், அது வந்து ஒரு விதமான இருக்கும். இப்ப நம்ம ஏஜ் கேட்டகரி அப்படிங்கும் போது வந்து அவங்க கிட்ட வந்துட்டு ரொம்ப ஜாலியா பேசி ஒரு விஷயத்தை இது எனக்கு வேணும் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றது. பட் இந்த படத்துல வந்துட்டு எல்லா லைக் சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் எல்லாருமே இருக்கும்போது அதை அவர் எப்படி ஹேண்டில் பண்ணாரு? இல்லை அதுதான் அது ஒரு பெரிய ப்ளஸ். அது எங்கேருந்து வந்ததுன்னா அங்கேருந்து அப்படியே வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹம்பிள்னஸ் அண்ணன்ட்ட இருக்கும். நீங்கள் பாருங்கள், அண்ணன் வந்து நேற்று அவருடைய சம்பந்தின்னு சொல்லக்கூடிய ஆக்ஷன் கிங் அர்ஜுனாக இருக்கட்டும், டாக்டர் அர்ஜுன், இப்போ டாக்டர் வேறு. ஸோ அவராக இருக்கட்டும், அவர் சம்பந்தி ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் தனி இப்போ நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாங்க அவங்களோட, அது ஒரு கணக்கு. அப்புறம் சமுத்திரக்கணி என்ன எல்லாரும் அவர் தியாகராஜன் சார் வந்திருந்தார், அவங்ககிட்ட ஒரு மரியாதை, இது எல்லாமே இந்த மரியாதையை பார்க்குறோம். எங்ககிட்ட வந்தாலும் அப்படியே தோல்மை எப்படிடா சரா ரைட்டா அப்படின்னுவார். என்னண்ணே நீங்கள் யாருண்ணே அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கும். அதை அப்படியே உமாபதி வாங்கி அவ்வளோ அழகாக சமுத்திரக்கண்ணின்ட்டையும் அழகாக ஹேண்டில் பண்ணார். இவங்ககிட்ட இங்கே இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் அண்ணனுக்கு தெரியும், ஒரு டேக் அண்ணன் கான்ஃபிடென்ட்டாக இருக்கார். வந்து என்னடா ஓகே தானே அப்படின்னாரு. என்னடா பார்க்குறேன் இப்போ இன்னொரு போயிடலாமா இன்னொன்று, சரி ஓகே அப்படின்ட்டு வர்றாரு. என்னடா ஓகேங்கிறேன், ஆனால் அவர் திருப்தி இல்லை. ஆனால் அது அப்பா கிட்ட இன்னொன்று வேணுமே அப்பா அப்படின்னு ஒரு பக்குவமாக சொல்ல, இவர் அந்த கண் பார்வையிலே அவர் புரிஞ்சுக்கிட்டு ஓகே போகலாம் திருப்பி எனர்ஜியோட அடிக்கிறார். ஒரு லென்த் ஷாட்டு நான் என்னைக்குமே என்ன நினைப்பேன்னா, ஒரு 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 எந்த நடிகரோடு இருந்தாலும் சரி, ஒரு பர்டிகுலர் ஷாட்டுக்கு மட்டும் ப்ரிப்பேர் ஆகிக்கக்கூடாது. அந்த சீனோட டோட்டல் டியூரேஷன் வந்து ஒரு 150 அடியா 60 அடியா 200 அடியா, நீ 200 அடிக்கும் அந்த சம்மந்தப்பட்ட எல்லா நடிகர்களும் ரெடியாக இருக்கணும். அது கேமராமேனுடைய வேலை, அது ஷார்ட் டிவிஷன் என்பது டைரக்டரோட வேலை, அது எடிட்டிங் செட்டப் வேலை. நம்ம வச்சோம்னா அது நானும் சமுத்திரக்கணி சாட்டையிலேருந்து ஆரம்பித்தோம். நீ எங்கன்னா வச்சு 400 அடியா நாங்கள் ஃபுல்லாக நடிக்கணும், நீ கேமரா எங்கே வேணாலும் வச்சுக்க, இல்லை ஒரு க்ளோஸ் மட்டும் தானே செரா விட்றா போகிறோம், நீ எங்கே கட் பண்ணிக்க, டிஜிட்டல் கிடையாது. அது மாதிரி ஒரு லென்த்து செட்டப்பு ஃபுல்லாக பஸ் அவுட் ஆகி ஆக்ட் பண்ணுற ஒரு விஷயம். அதில் வந்து அவன் எதிர்பார்த்தது கிடையாது. உடல் மொழியில் என் கூட நடித்த அந்த தீபா உட்கார்றதுல கொஞ்சம் ஒரு இதாகிடுச்சு. நான் ஃபுல்லாக போட்டேன், ஃபுல் எனர்ஜி. நான் வந்து இந்த அது பேத்தட்டிக்காக இருக்கக்கூடியதெல்லாம் பஸ் அவுட் ஆகிறதெல்லாம் அந்த சிங்கிள் சீனில் வெர்ஜினிட்டியாக வந்துருச்சுன்னா சூப்பராக இருக்கும். மறுபடியும் பண்ண சொல்கிற பொழுது என்ன மாதிரியான ஆட்கள் அது கொஞ்சம் கான்சியஸ் ஆகிடும். எனக்கு ஃபஸ்ட்டு டேக்லேயே ஓகே பண்ணிடணும். அதுக்கு நான் பிளான் ஆகிடுவேன். கேமரா என்ன தம்பி கொஞ்சம் ரஃபாக பார்த்துக்கணும், இப்படி போகிறேன், இப்படி நடந்து வரேன், இங்கே ரைட்டு, இங்கே மார்க்கா, இங்கே ரைட்டு, நான் வர்ற பொழுது இவங்க இப்படி வருவாங்க,
ஸோ ஒரு முடிச்சிட்ட பிறகு தான் நம்ம போகிறோம் இல்லையா. ஸோ அதை எப்போ அது ஃபஸ்ட்டு டேக்லேயே ஓகே ஆகின்னு நினைப்பேன். அப்போ அழுக வேண்டிய சீன் இருக்குன்னா கிளீசன் தேவைப்படாது, ஃபஸ்ட் சீன் ஓகே பண்ணிட்டா. அதில் அதை சொல்ல தயங்கியிருக்கான். அதை வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் கொஞ்சம் இதாகிடுச்சு அப்படின்றதுக்காக. அது அப்புறம் கணிக்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் பண்ணுறப்பொழுது அதை எனர்ஜியோடு பண்ணணும்ல. அவன் அதை நேற்று சொன்னான், எனக்கு கூட தெரியல, நேற்று தான் சொல்கிறான். அதர் ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் ஃபீல் ஆகிடுவாங்களோ, ப்ரெஷ் அவுட் பண்ணி எமோஷன் போட்டு நடிச்சிட்டாங்க, பட் அதுக்காக உண்மை போகிறதான்றது. ஏன்னா அந்த அளவுக்கு ஹம்பிள். ஆனால் அதுக்கப்புறம் போட்டு ஆனால் வேணுங்கிறதையும் வாங்கிட்டாரு, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அந்த சொல்லலே சார் அப்புறம் போட்டு வாங்கி யார்கிட்ட சொன்னால் ஒர்க் அவுட் ஆகும் தெரியும். சமுத்திரக்கணி என்னடா அப்படின்னாரா, என்னடா மகனே அப்படின்னாரா, அது மாதிரி ஓகே ஓகே வா வா வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனால் முடிஞ்சு போச்சு ஆட்டோமேட்டிக்காக. திருப்பி அதே எனர்ஜி அதோட எஃபெக்டாக சிறப்பாக வந்துருச்சு. ஸோ எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு டைரக்டராக வந்துட்டு இருந்திருக்கேன். அந்த டைரக்டர் நல்லா இருந்தது. எங்களுக்கு வந்து பெரிய எனர்ஜி பூஸ்டராக அவராக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், பையனாக இருக்கட்டும் கிளப்பிட்டாங்க. இதில் அருள்தாஸ் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காப்புல. முன்னாள் திரைப்பட இயக்குனர் பாரதி கண்ணன் சார் ஒரு அற்புதமான ரோல் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ப்ரொடியூசர் தம்பி சுரேஷ் காமாட்சி. அதான் அந்த லைவ்னு தேவையில்ல, அந்த லைவ் கதாபாத்திரம் அங்கங்கே கேட்கும். அதாவது ஒரு புத்தகத்தை படித்து விட்டு வெளியில் வரணும், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை 2 மணி நேரத்தில் பார்க்கணும். அது உமாவதி கிறிஸ்ப் பண்ணிட்டான். எனக்கு அதில் ரொம்ப விஷயம். நானாக இருந்தாலும் கூட எந்த சீனை வைக்கிறது, நான் எழுதுறவனுக்கு எல்லா சீனுமே நல்லா பிடிச்ச சீனாக தான் இருக்கும். அந்த வகையில் அண்ணனே அந்த விஷயத்த சொன்னார். தீபாக்கா ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க. அவங்களும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் அம்மா எழுத்தாளர் அம்மா ஆண்டாள் பிரியதர்ஷினின்னு ஒரு நல்ல பெரிய எழுத்தாளர், சமூக சேவகி, ஒரு இயக்கத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காங்க. அவங்க ஒரு நீதிபதி கேரக்டரு. அதே மாதிரி தம்பி சாட்டை துரைமுருகன். இதில் பெரிய அரசியல் இயக்கம்னா அரசியல், யூடியூப்னா யூடியூப் மட்டும் இல்லையப்பா. அவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இப்போ பரிணாம வளர்ச்சி, ஒரு பன்முகத்தன்மை இருக்குது. அந்த பன்முகத்தன்மை எல்லாருக்கும் இருந்துராது. அது அந்த வகையில் அரசியல் இயக்கங்கள் இருந்தாலும் கூட அவர்கள்ட்ட நடிப்பு வரும். அதற்கான அந்த கேமராவுக்கான ஏற்ற முகம், அவர்களோட மாடுலேஷன் இந்த கேரக்டருக்கு கனெக்டாக கொண்டு போய் சேரும்ன்றது. அந்த வகையில் இங்கே தம்பி சாட்டை முருகன் அண்ட் துரைமுருகன், ஆண்டாள் பிரியதர்ஷினி இவர்களெல்லாம் உள்ளே வந்த விஷயம் என்பது அதுதான். மதுரைங்களா? ஆமாமா. இதில் வந்து சொல்லி ஆமாமா. அவங்க முழு பேர் என்னடா? ரேஷ்மா பசுபிலிட்டி. பசுபிலிட்டியா? ரேஷ்மான்னு வச்சுக்கோங்க. ரேஷ்மா. ஆமாமா. அது ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பாருங்க. ஆமாம், நிறைய பசங்க ரேஷ்மா மேலே இந்த ஆன்டி லவ்னு ஒன்று வரும்ல. ஆண்ட்ரூ, அது உங்களை பார்த்து சொல்றேன். லவ்வுக்கு எதிரி கண்ணாடி போட்டுக்கலாம் அப்படி தெரியும் பாருமா, கண்ணாடி காட்டிட்டு பாருமா. இல்லை அந்த கேரக்டர் வந்து அவ்வளவு அற்புதமாக பண்ணி கொடுத்தாங்க. அவங்க வந்து அந்த கேரக்டரை ஒத்துக்கிட்டதே எனக்காக தான் ஒத்துக்கிட்டாங்க, தயங்கினாங்க. நீங்கள் பாருங்கள் அப்படின்னு இந்த டப்பிங் பேச வர்ற பொழுது ரொம்ப 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 ஆகிட்டாங்க. ரொம்ப அதான் இதில் இந்த பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். இப்போ ஒரு ஓப்பனிங்கு, ஒரு இன்டர்வலு, முடிவு இல்லாமல் ஒரு பெரிய ட்ராவல், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இப்படி போகிற பொழுது ஒரு ட்ரெயின் இங்கேருந்து போகிற பொழுது ஒவ்வொரு ஸ்டேஷன் வர்ற பொழுது ஒரு கேரக்டர் இறங்கும், ஒரு கேரக்டர் இறங்கும், ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் மட்டும்தான் அந்த ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கும். ஸோ ஒரு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி நிறைய ஏறி இறங்கி போயிட்டுருக்கும். மக்கள் அதை விட அப்படியே ஒன்றி பார்ப்பதற்கான சூழல் நிறையா இருக்குது. நிறைய வந்து கேஸ்டிங் நிறைய இருக்காங்க. ஆக்சுவலி சொல்ல லிஸ்ட்டு நிறைய போயிட்டே இருக்கும். நிறைய சீன்ஸில் வந்து இதில் ஒட்டுமொத்த கதையும் கனெக்ட் பண்ணுற இடத்துல எனது அன்பு தம்பி சமுத்திரக்கணி இருப்பார். அவர் அந்த மையத்தில் இருந்துகிற பொழுது இந்த கதையை நகர்த்துறாரு. டேனியல் நிறைய பேர் நிறைய இருக்காங்க. கிங் காங் இருக்காங்க, எல்லாத்தையும் சொன்னா அம்பானி சங்கர், நல்ல நான் சொல்றேன் நிறைய போதும் லிஸ்ட் நீட்டே போதும் அப்படின்னு அந்த கவுண்டர் போட்டு விட்டுருவாங்க. ட்ரெய்லர் பார்க்கும்போதே எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. என்னன்னா பிகினிங்ல வந்து அந்த வெள்ளை சட்டை வெள்ளை வெட்டி போட்டுட்டு அப்படி ஸ்மார்ட்டா பயங்கரமா வருவாரு. அந்த ட்ரெய்லர் போக 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 டு த எண்ட் வந்துட்டு ரொம்ப அந்த தாடி எல்லாம் வச்சுட்டு ரொம்ப முடியாம அவரை பார்க்கும்போது எப்படி இவருக்கு வந்து இந்த கெட்டப் சேஞ்ச் இவர் எப்படி எடுத்திருந்திருப்பாரு, எப்படி அந்த கேரக்டர் முக்கியமா நான் சொல்லுவேன். அந்த கெட்டப் போடும்போது நான் அந்த கேரவன்ல தான் இருந்தேன். ஆக்சுவலி அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆச்சு அது பண்ணுறதுக்கு. அது எல்லாமே வந்து அந்த கம் பேஸ்ட் அது பண்ணுவாங்க. ஸோ அதை ஃபுல்லாக அவ்வளோ நேரம் பண்ணி ஃபாரின்லேருந்து கொண்டு வந்து ஃப்ளைட் போட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் தங்க வச்சு அதெல்லாம் சுரேஷ் காமாட்சி கொடுக்கும். நான் கேட்டாலே நான் எடுத்திருக்கேன் அந்த வீடியோ. ஆக்சுவலி மேக்கிங் வீடியோ இந்த படத்தை இதோட நிறுத்திக்கலாமேன்றாங்க. நம்ம கேட்க முடியாதுல்ல. அப்போ உங்களுக்கு மேனுவலாக கொஞ்சம் கஷ்டத்தை தான் அனுபவிக்கணும். பெவிகால்லாம் போட்டு இந்த சதை பிஞ்சு தொங்கணும் அப்படின்னா அது எனக்கு இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் தம்பி வைரபாலன் செஞ்சான். மேக்கப் மணின்றதும் இல்லாமல் அந்த பர்டிகுலர் அது வெயில் வேறு. அதுதான் சொல்லுவேன்.
ஃபுல்லாக அப்படியே நிஜமாவே அந்த தோலெல்லாம் அப்படியே சுருக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் இல்லாமல் வெறும் காலில் தான் நிற்கணும். அந்த காலை நிற்கிறது வந்து 2 பாதமும் இல்லாமல் ஒரு பாதத்தை மடக்கி நிற்கணும், கூன் போட்டு நிற்கணும். இந்த மாதிரி வந்து அங்கே ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. அதுவும் வந்து எப்படின்னா ஓப்பன் ஸ்பேஸ் வந்து வேற, அது பக்கத்துல வந்து ஷாட் முடிஞ்ச உடனே ஒதுங்கிறது கூட இடம் இருக்காது. அந்த மாதிரி நிழலே இல்ல. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் அது நடந்தது. அந்த ஒரு 2 மணி நேரம் அவர் உட்காந்து அந்த மேக்கப் போடுறதுக்காக பண்ண டெடிகேஷன் ஆகட்டும், அது எல்லாமே வந்து அவன் தானே டேரக்டர் மாநிலன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். செப்பல் இருக்கக்கூடாது, ஃபுல் தகிக்குது, ஆள் வைக்க முடியாது. ஏன்னா கரெக்டாக ஒரு 12 o'clock நினைக்கிறேன் சார் அந்த ஷாட் எடுக்கும்போது. உச்சி வெயில் கட்டுன்னு சொல்லிவிட்டு குட்டு 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 ஓடி வந்துருப்பான் செருப்பு தூக்கிட்டு வந்து. ஃபீல்டு வேறு ஒய்டு டிஸ்டன்ஸு, யார் பக்கத்தில் நிற்க முடியாது டிஸ்டன்ஸு. இல்லை ஒரு திரைப்படம் அந்த கதாபாத்திரம் இது யாரும் நம்மளை கழுத்தை பிடிச்சி அமைக்கி இது மாதிரி கஷ்டப்படுறான்னு யாரும் சொல்லலை. மக்களுக்கு ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுக்குறோம். அந்த படத்தை பார்க்கிற பொழுது ஓஹோ, பணம் சம்பாரிச்சிட்டா மட்டும் பத்தாதா, புகழ் பெற்றுவிட்டால் மட்டும் பத்தாதா, இந்த பணத்தையும் புகழையும் நம்ம நினச்சா மட்டும் காப்பாற்ற முடியாதா, பணமும் புகழும் பெற்றவர்களை இந்த சமுதாயம் ஒரு முதமாக ஆட்டி படைக்குமா, அப்போ சம்சாரத்தை விட சமுதாயத்துக்கிட்ட இன்னும் அதிகமாக பயப்படணுமா, ஆத்தாடி இப்படி இருக்குது. இந்த கதாபாத்திரம் இயங்கலை, அவன் இஷ்டத்துக்கு இயங்காது, இந்த சமுதாயம் ஆட்டி படைக்கும். நீனும் அதே தான், யாருமே அதே தான். நான் யோக்கியங்க, நான் ரொம்ப யோக்கியங்க. நேற்று சமுத்திரக்கணி நல்லா சொன்னான், இறந்து போன இயக்குனர் தம்பி தாமரை எழுதுறது, இந்த உலகத்திட்டேருந்து எவனும் தப்பிக்க முடியாது. பிறந்துட்டீல நீ தப்பிக்க முடியாதே. ஸோ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும். நம்ம இஷ்டத்துக்கு வாழவே முடியாது. ஒன்று இருக்குது, அது என்னன்னு தெரியாது, அது இஷ்டத்துக்கு தான் வாழ முடியும். இந்த உலகத்தில் உயரத்தில் இருக்கிற அனைவருமே துயரத்தில் தான் இருக்கான். யாராவது நிம்மதியாக செத்ததா வரலாறு கிடையாது, கிடையவே கிடையாது. ரத்தன் டாட்டா நிம்மதியாக செத்தாருங்கன்னா நான் நம்ப மாட்டேன். 60 வயசுலேருந்து நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி இருந்தால் 2 குழந்தை இருந்திருக்கு சிந்தனை இருந்தது. சரி, கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தையோட நிம்மதியாக செத்தாங்க இருக்காங்களே. 7 குழந்தை பெற்றிருப்பான், 6 சூப்பராக இருப்பான், ஒருத்தன் மட்டும் அவன் மட்டும் நல்லா இருந்துட்டா எப்படி எங்கள் நான் பிழைக்க போகிறதுக்குள்ளே அவன் நல்லா ஆகிட்டான்னா. 6 பேர் சந்தோஷமாக இருக்கிறாங்களே நினச்சி யாராவது சந்தோஷப்படுறாங்களா? இந்த உலகத்தில் பதட்டத்தோடவும் பரிதவிப்போடு தான் கடவுள் வச்சுருப்பான். அதான் கடவுள். ஆமாம், அவன் கடந்து உள்ளே போய் தெய்வமே அப்படின்னா முதல்ல யாருக்கு டென்ஷன் ஆகாம தான் தெய்வம் தான். நான் கோயிலுக்கு வந்து உட்காந்துருக்கிறேன், எவன்டா வெளியில் ஒருத்தனை கூப்பிட்றான். ஏன்னா நீங்களும் அடிக்கடி முருகா முருகான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சூழ்நிலையில தான் அந்த பாட்டு வரும், ஆண்டவனே ஆண்டவனே. படம் இந்த பாட்டு கொடுத்தீங்கள வரி நீங்க அதில் போட்டுக்கோங்க. ஆமாம், ஆண்டவனே ஆண்டவனே நீ ஆள்பவன் இல்லையா, நீ வந்து பிரசன்ட் கிடையாது, பாஸ்ட் தானா. ஆண்டவனே ஆண்டவனே நீ ஆள்பவன் இல்லையா, அட இவன் என்ன உனக்கு விளையாட்டு பொம்மையா. அதில் துயரத்தை கடக்க வைத்து உயரத்தில் அமர்த்த வச்சு உருட்டி விளையாடும் சிவனாண்டி மகனே, இவன் பிறக்காமல் இருந்திருக்க கூடாதா, ஒரு இறப்பு வந்து இவன் கண்களை மூடாதா, அடமணம் மட்டும் அழுதாள் விழிகள் நீராய் ஒழுகும், இங்கு உடல் துடிக்குதடா உயிர் கதறுதடா, கடவுள் மீது கோபம் வந்து நம்பிக்கை போகுதடா அப்படின்னு ஒரு பார்வையாளன் பார்வையில். இல்லை அது எதுக்குன்னா நீங்கள் கேட்ட கேள்வியோட நிறைவு தான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதில் அனுபவிச்சு அந்த கேரக்டர் கேட்கும். மண்பானை செய்யும் குயவர் பானையை உடைப்பதில்லை, மனிதனை செய்து நீ ஏன் மண் போல மிதிக்கிறாய் அப்படின்னு வாழ்க்கையை ஒட்டுன வரிகளாக இருக்கும். இது 3 தலைமுறைக்கும் பொருந்தக்கூடிய ஒரு வரிகளாக இருக்கும். முதல் தலைமுறை பாதுகாப்பாக இருப்பதற்காக இது பயன்படும். நடுவில் இருக்கக்கூடியவங்க வந்து தன்னை நோக்கி வர்றதில் நகண்டுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கும். முத்தி கிடக்கிறவனுக்கு சரி சரி இப்போ சுற்றி சூழ்ந்து இருக்கிற நோய்க்கு நான் பண்ண சேட்டை காரணம், நான் எதை நினைத்திருந்தாலும் அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம், எனக்கு இன்னைக்கு இந்த நிம்மதி போனதுக்கு எந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஜாக்கிரதை உணர்வை கொடுக்கும். ஸோ அந்த அற்புதமான ஒரு உணர்வை கொடுத்த திருப்தி இருக்குது. திரும்பவும் இந்த படைப்பு கதையாக இருந்து இன்றைக்கி படமாக வருவதற்கான காரணம் ஒட்டுமொத்தம் எனது அன்பு தம்பி சுரேஷ் காமச்சி தான். மகிழ்ச்சி.
ஃபைனலா இன்னைக்கு ராஜாக்கிளி படக்குழுவினரோட ஒரு ஜாலியான ஃபன்னான இன்டர்வியூ இருந்துச்சு. இன்னுமே படக்குழுல இருந்து இன்னும் சில பேரை நம்ம சந்திக்க இருக்கோம். ஆனா இப்போ கிடையாது. ஒரு பிரேக்குக்கு அப்புறம் சொல்லலாம், ஒரு இடைவேளைக்கு அப்புறமா இன்னும் சிறப்பான மனிதர்களோட ஒரு இன்டர்வியூ செஷன் இருக்கு. ஸோ ஸ்டே டியூன். 4th Estate தமிழ்.